பாலியல் வன்கொடுமைகள் விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து அதிமுக மாணவர் அணி சார்பில் வரும் 18ஆம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக அரசு பதவியேற்றதிலிருந்து தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரி மாணவிகள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக கூறியிருக்கிறார். கடந்த நவம்பர் மாதம் முதல் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை பட்டியலிட்டுள்ள இபிஎஸ், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்கெட்டு விட்டதாக விமர்சித்திருக்கிறார். பாலியல் வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்தும் அவற்றில் ஈடுபடும் குற்றவாளிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வலியுறுத்தியும் வரும் 18ஆம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே அதிமுக மாணவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தலைமையிலும் அதிமுக மாணவர் அணி செயலாளர் சிங்கை ஜி. ராமச்சந்திரன் முன்னிலையிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அவர் கூறியுள்ளார்.